அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாகோ க்ளீனிங் விலாகோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதோடைய ஹெல்த் இஷ்யூ பற்றி தான் நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த விலாகில் காட்ட போகிறேன். ஒரு 2 வாரமாகவே எனக்கு ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீக் போன்ஸ்லாம் பெயினாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீவரஷாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா வாமிட்டிங் சென்ஷனாக இருந்துச்சு. இப்படியே விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு முடியாது, எப்படியாச்சும் இன்றைக்கி போய் டாக்டரை பார்த்துணுன்னு ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்ட பிறகு நம்ம கிளம்ப வேண்டியதான். அது நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு என்ன டின்னர் சமைக்கலாம், ரொம்ப குயிக்காக முடிக்கணும், சுத்தமாக எனக்கு தலைவலி தாங்க முடியல. அதனால் ரைஸ் வச்சுட்டு தக்காளி தொக்கு சிம்பிளாக பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு போட்டுட்டேன். ஏன்னா இது சிம்பிளாக இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எந்த பார்க்குறத விட அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஹஸ்பண்டும் வந்துட்டார். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவருக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீலாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான். போகலாமா? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி வாங்க போகலாமா? சரி வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளம்பி போகலாம். போகிற வழியில் நம்ம கொஞ்சம் பேசிகிட்டே போகலாம். இந்த டாக்டர் நைட்டில் தான் வருவார், மார்னிங்கில் இருக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா ஆயிடுச்சு. என்னென்னா நல்லா திட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹப்பிக்கிட்ட. ஏன்னா நம்ம வாய் சும்மாவே இருக்காது. கண்டது கோல்டு ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்துச்சு, செலவு வைக்கிறீன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே வந்தார். இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, பார்த்து இருங்க அப்படின்னு, உங்கள் உடம்புக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தார். அங்கே போய் பார்த்தா இன்னும் க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்டா போயிட்டோன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செம்ம க்ரௌடு. அங்கேயும் இதே ஃபீவரு கோல்டு இஷ்யூனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீவர் ஃபீலிங்ஸாக இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பசங்களெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க. ரொம்ப நேரம் க்ரௌடில் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போய் டாக்டரை பார்த்துட்டு அவர்கிட்டே ஒரு 4 திட்டை வாங்கிட்டு, உங்களுக்கு தான் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குல்லம்மா, நீங்கள் ஏமா அதெல்லாம் சாப்பிட்றீங்க, அதை சாப்பிட்றீங்கன்னு ஒரு அட்வைஸை வாங்கிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாரு. அதை சாப்பிடாதீங்க, எது சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். எல்லாம் கேட்டுட்டு பார்த்தா செம்ம மழை பெஞ்சு முடிஞ்சு தண்ணியெல்லாம் ஒரே ரோடு ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. இன்னும் கூலிங் ஆகிடுச்சு கிளைமேட்டே. அதுக்கப்புறமா என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேப்லெட்டை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து படுக்க வேண்டியதான். நீங்களும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. பசங்களுக்கெலாம் ரொம்ப கோல்டு ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. நீங்களும் பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.